ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்துச்சு. என்னென்ன காய்கறி என்னென்ன விலைன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இஞ்சி, இஞ்சி இது 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி 20 ரூபா. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு எவ்வளோ கிழங்கு? உருளைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபா. உருளைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து முள்ளங்கி வந்து கூறு 20 ரூபா. இது 3 முள்ளங்கி ஒரு கூறு 20 ரூபா. அப்புறம் பீட்ரூட்டு 3, இந்த கூறு 2.25, 3 கூறு, இது வந்து 20 ரூபா. ஓகே, அதான் 3 தான், அது 3 இல்லை 2.25 தான் இருக்குதா, அதுதான். அப்புறம் கேரட் வந்து ஒரு கூறு 20. கேரட் நிறைய இருந்துச்சு, கேரட் நிறைய கொடுத்தாங்க. அது ஒரு கூறு கேரட் ஒரு கூறு 20 ரூபா. அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இது சுத்தமாக இருக்குது. இது மல்லி 10 ரூபா. தேங்காய் 3 தேங்காய் 50 ரூபா. 3 தேங்காய் 50 ரூபா. கொஞ்சம் பெருசாக இருக்கனால 3 தேங்காய் 50 ரூபா. அப்புறம் வந்து அரசாணிக்காய் 20 ரூபா. பீன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 20 ரூபா. பீன்ஸ் 20 ரூபா. அப்புறம் வந்து தக்காளி வந்து 1.5 கிலோ 50 ரூபா. 1.5 கிலோ 50 ரூபா. நல்லா எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். உருளைக்கிழங்கு சொல்லியாச்சு. ஓகே, இதெல்லாம் எவ்வளோ சொல்லிட்டு நான் கால் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதை வாங்கின காய்கறிகள் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் 20 ரூபா, நிறைய இருக்குது. இஞ்சி 20, பீட்ரூட் 20, கொத்தமல்லி கட்டு 10 ரூபா, முள்ளங்கி 20 ரூபா, தேங்காய் 3.50, அரசாணிக்காய் 20, பீன்ஸ் 20. பீன்ஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. தக்காளி வந்து 1.5 கிலோ 50, உருளைக்கிழங்கு 1 கிலோ 50. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 280 ரூபா. 250 ரூபாய்க்கு இவ்வளோ காய்கறிகள் தான் வந்துருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் 150 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனால் பை ஃபுல்லாக வரும். இப்போ வந்து 300 ரூபானால பை நிரம்ப மாட்டேங்குது. உங்கள் ஊர்லலாம் என்ன விலைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது கோயம்புத்தூரோட விலை. உங்கள் ஊரில் என்ன விலைன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.